அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்று நாம் பார்க்கப் போகும் வரலாறு ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் கிறிஸ்தவ உலகத்தையும் புரட்டிப் போட்டார் என்பதுதான். அவர்தான் சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் மார்ட்டின் லூதர். 1505 ஆம் ஆண்டு ஒரு பயங்கரமான இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்த போது மார்ட்டின் லுதர் உயிருக்கு பயந்து புனித அன்னாலே என்னை காப்பாற்றுங்கள், நான் ஒரு துறவியாகிறேன் என்று வேண்டிக் கொண்டார். அந்த ஒரு நொடிதான் ஒரு சட்ட மாணவரை ஒரு சிறந்த இறையியல் அறிஞராக மாற்றியது. அவர் ஒரு சாதாரண மனிதராகத் தொடங்கி பின்னாளில் ஒரு பெரும் புரட்சியாளராக உருவெடுத்தார். அக்டோபர் 31, 1517 இந்த நாள்தான் கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. ஜெர்மனியின் விட்பெர்க் தேவாலய கதவில் அன்றைய திருச்சபையில் இருந்த சில தவறான நடைமுறைகளை எதிர்த்து 95 கொள்கைகளை அவர் ஆணி அடித்து ஒட்டினார். இது காட்டுத்தீ போல ஐரோப்பா முழுவதும் பரவி ஒரு பெரிய விவாதத்தை உண்டாக்கியது. அக்காலத்தில் விவிலியம் லத்தீன் மொழியில் மட்டுமே இருந்தது. சாதாரண மக்களுக்கு அது புரியவில்லை. மார்ட்டின் லூதர் மக்கள் தங்கள் சொந்த மொழியிலேயே கடவுளின் வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்பதற்காக விவிலியத்தை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார். இது கல்வியிலும் ஆன்மீகத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. முக்கியமாக கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்ற போதனையை அவர் ஆணித்தரமாக முன்வைத்தார். இது பலருடைய உள்ளங்களில் புதிய நம்பிக்கையை விதைத்தது. இன்று நாம் காணும் பல சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டவர் இந்த மார்ட்டின் லூதர். இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு சுவாரஸ்யமான வரலாற்றுடன் சந்திப்போம். நன்றி.